ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேடில் எப்படி நேச்சுரலாக 100% பியூரான ஆலோவேரா ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கெமிக்கல் பேஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸோடு ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்க. ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கும், ஹேரை க்ரோத் பண்ணும். அதாவது நிறைய காஸ்மெட்டாலஜியில் வந்து நிறைய பங்கு வகிக்கிறது ஆலோவேரா. ஸோ அதை எப்படி நேச்சுரல் வேலை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது ஒரு சோற்றுக்கற்றாழை மடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃபாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா முத்தின மடலாக இருக்கணும். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது கார்ன் ஸ்டார்ச், அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், பியூரான தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த ஆலோவேரா இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதில் வந்து எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வரும். அது வந்து நமக்கு வேண்டாம். அது கொஞ்சம் லைட்டாக நமக்கு இச்சிங் கொடுக்கும். அதை வந்து நம்ம ஃபுல்லாகவே நல்லா இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, இந்த ஃப்ளோவில் நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு நைஃப் வச்சு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டம் அண்ட் டாப் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கார்னர் எல்லா இடமே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான இது தாங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நல்லா வாட்டர் ஃப்ளோ ஆக விட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் வந்து அப்படியே இது மேலே இருக்கும். நமக்கு தேவை அதை க்யூபாக கட் பண்ணும்போது அந்த சோற்று கற்றாழை இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெல் தான் நமக்கு தேவை. இந்த சைடில் அந்த ஸ்கின்னோடு இருக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக இச்சிங் வந்து நமக்கு கொடுக்கும். அது வேண்டாம். நல்லா பியூராக நல்லா வந்து வாட்டரை வந்து ஃப்ளோ பண்ண விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண அந்த சோற்று கற்றாழையை வந்து க்யூபாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரம்லாம் இல்லாமல் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிற மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த க்யூபை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக லிக்விட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம இப்போ அரைச்ச இல்லைங்களா, இதை வந்து நம்ம இந்த லிக்விட் இதில் ஊற்றி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயினர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் கிளாத், நல்லா காட்டன் கிளாத்லேயும் கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பியூரான ஆலோவேரா ஜெல் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திப்பியாக வந்து அந்த ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். அது அப்படியே நின்றுக்குங்க. அதை வந்து நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்பூனில் வந்து நல்லா ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே அந்த நல்ல இன்னும் பியூராக இருக்கக்கூடிய அந்த ஜெல் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும். இப்போ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் அப்போதைக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த திப்பியாக இருந்தது கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூரான ஜெல் கிடச்சிருச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூராக அதோட அந்த ஆலோவேராவோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நமக்கு எப்படி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ எப்படி ஜெல்லாக வந்து மேக் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இது கூடவே வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கோகோனட் ஆயில், அது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த கோகோனட் ஆயில் வந்து செக்கெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற ஏதாவது பிராண்ட் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பியூரான செக்கெண்ணெய் இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது ரெடி பண்ண கோகோனட் ஆயில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா பியூராக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா போட்டுட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது கார்ன் ஸ்டார்ச் பவுடர். இது வந்து நம்ம சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. இதை வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதுவுமே பேஸ்டெல்லாம் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணி விட்டு கரைச்சி 1 ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கார்ன் ஸ்டார்ச், அதாவது கார்ன்ஃப்ளவர் பவுடர்
1 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு கரைச்சி நம்ம இதோட சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. அதனால் நான் வந்து ஸ்டாண்ட் வச்சு அதை அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக வாட்டரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றுனதை விட அப்படியே கன்சிஸ்டன்சி அதை அப்படியே கொஞ்சம் திக்கன் ஆகிட்டே இருக்கும், அப்படியே திக்காகிட்டே இருக்குங்க. டைம் ஆக திக்காகும். இது ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸில் நமக்கு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இப்போவும் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஏன் இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து பியூரான ஆலோவேரா ஜெல் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக ஹீட் பண்ணும்போது எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது அந்த ஜெல் வந்து அப்படியே இருக்கும். அந்த ஆலோவேராவோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து எவாப்ரேட் ஆகாது, அதோட நேச்சுரல் வே அப்படியே இருக்குங்க. இப்போ பாருங்கள் கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு திக்கனாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் டைம் ஆக இன்னுமே வந்து நல்லாவே திக்காகும். ஸோ இன்னுமே கொஞ்சம் வார்மாக இருக்குங்க. இன்னுமே நல்லா கூல் டவுன் ஆகட்டும். ஸோ எவ்வளோ பியூரான நமக்கு வந்து ஆலோவேரா ஜெல் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கூல் டவுன் ஆயிடுச்சுங்க. அதோட ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலோவேரா ஜெல்லே பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்கன் ஆகிருக்கு அப்படின்னு. இதை நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கெட்டு போகாது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்னஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேஸ்க்கெல்லாம் போடும்போதோ ஸ்கின்னுக்கு கை கால் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் டீஹைட்ரேஷன் ஆகிறதையும் தடுக்கும். நேச்சுரல் வேல நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பியூரான ஆலோவேரா ஜெல் நம்ம டக்குன்னு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்ளை பண்ணியே காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை ஒரு 2 ஃபிங்கர்ஸில் எடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணோம்னா எவ்வளோ நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ணுதுன்னு பாருங்கள் ஸ்கின்னில். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் தான். ஆலோவேரா, அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஸ்டார்ச். இந்த கார்ன்ஸ்டார்ச்சில் வந்து நிறைய சோப்ஸ் பண்ணுறாங்க, ஹேர் பேக்ஸ் நிறைய நம்ம பண்ணுறோம். தேங்காய் பாலையும் கார்ன்ஸ்டார்ச்சையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக்கும் போடுறோம். ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் திங்ஸ் தான். இதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கோ வராது. இதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் நைட் க்ரீம் மாதிரியுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் கை கால் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு இது நைட் க்ரீம் மாதிரியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நேச்சுரல் வேல வீட்லேயே 100% நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது இன்னுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்குங்க. மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். மனிதம் வளர்ப்போம், சுகம் பெறுவோம்.